தெய்வங்களை நாங்கள் உதாசீனமும் செய்து விட்டோம். இவ்வாறான ஒரு பண்பாட்டு படைமலர்ச்சி உண்டு, யாருக்கும் உண்டு. எந்த சமூக அசைவியத்திற்கும் இவ்வாறான ஒரு பண்பாட்டு படைமலர்ச்சி உண்டு. ஒரு தெய்வத்தை ஒரு காலகட்டத்தில் வைத்து வழிபட்டுகிற முறைமை எங்களிடம் இருந்திருக்கவில்லை. காலந்தோறும் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப அவை மாறி மாறி வந்திருக்கின்றன. நான் என்னுடைய நண்பர் தயானந்தாவுடன் பேசுகிற பொழுது சொன்னேன், இந்த முருக வழிபாடு என்பது எங்களுக்கு சாதாரணமாக எங்களுடைய இனத்தினுடைய வழிபாடாக தான் அது வருகிறது. இனத்தினுடைய கடவுள், அதாவது எங்கள் தெய்வ மரபுகளை நாங்கள் பார்த்தால் தெரியும். சில தெய்வங்கள் வானத்திலிருந்து வந்து குறித்த தெய்வங்களாக இருக்கும், சில தெய்வங்கள் மாற்று வடிவங்கள் பெற்று வந்த தெய்வங்களாக இருக்கும், சில தெய்வங்கள் வேறு கருத்தியலின் அடிப்படையில் ஒன்றிணைந்த தெய்வங்களாக இருக்கும். ஆனால் நமக்கென்ற ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு தெய்வீக முறைமை எங்கிருந்து வருகிறது என்றால் மனித வடிவிலிருந்து வருகிறது. ரெண்டு தளத்தில் அதை எங்கள் பார்க்கிறோம். ஒன்று முருகனாக பார்க்கிறோம், இன்று கண்ணகியாக பார்க்கிறோம். முருகனும் கண்ணகியும் மானிடர்களாக இருந்து வந்த கடவுள்கள் நமக்கு. முருகன் என்பவர் இனக்குழும அடையாளத்தின் அடிப்படை பொதுவாக இங்கிருக்கு பேசப்படுகின்ற ஒரு பாதுகாவல் தெய்வம் நமக்கு கடவுளாக உருமாற்றம் பெறுகிறார். உருமாற்றம் பெற்று நம் தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான இடம் பெறுகிறார். ஆனால் கால மாற்றம் அந்த முருகனை ஒவ்வொரு தளங்களில் மாற்றியமைக்கிறது. மாற்றியமைக்கிற பொழுது அது ஒரு உரைநிலையில் இருக்கிறது. ஆனால் ஒரு தேவை வருகிற நேரத்தில் மீண்டும் முருகன் நம்முடைய அடுத்த தளத்தில் தோற்றம் கொள்ளுகிற பொழுது முருகனுக்கு இன்னொரு வடிவம் வந்து சேர்ந்து விடுகிறது என்று நான் இவ்வாறு பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இன்னொரு தளத்தில் முருகன் மொழியினுடைய அடையாளமாக வருகிறான். இந்த கடவுளுக்கும் மொழி சார்ந்து அடையாளம் சொல்வது, ஆனால் முருகனுக்கு மொழி சார்ந்த அடையாளம் சொல்லுகிற முறைமை எங்களுக்கு இருக்கிறது. முருகன் மொழியினுடைய தலைவன். அது குறித்து தமிழ் மொழியால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன். விழிக்கு துணை திருநெல்வேலி பாதங்கள், மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகாவின் நாமங்கள் என்று அருணகிரியார் பாடுகிறார். மொழிக்கு துணையாக இருக்கிற கடவுள் முருகன் என்று சொல்லுகிற அடையாளம் வருகிறது. ஆகவே நமது பண்பாட்டு படிமலர்ச்சியில் முதலில் இன அடையாளமாக வருகிற கடவுள் பின்பு அவர் மொழி அடையாளமாகவும் மாற்றமுற்று நம்முடைய சிறப்பு மிகுந்த ஒரு கடவுளாக உருமாற்றம் பெற்று விடுகிறார் என்ற ஒரு செய்தியை நான் அதனூடாக பேசுகிறேன். இது ஒரு பெருவழக்காக இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய தயானந்த அவர்கள் சொன்னது போல பெரிய தெய்வங்கள் சிறிய தெய்வங்களாக உருமாற்றம் பெற்று விடுகின்றன. எங்களுடைய மூத்த தெய்வம் காடுகால் என்ற தெய்வம், அல்லது பழையோள் என்கிற தெய்வம், அல்லது மூத்த தேவி என்கிற தெய்வம் அகன்ற கால்கள், பாரிய வயது, கருத்த நிறம், பிறந்த மார்பு, கையிலே 2 குழந்தைகள், ஒரு பழத்தினுடைய அடிப்படையாக உருவான நமது மூத்த தெய்வம் மூத்தோள் என்று சொல்லுகிற அந்த தெய்வம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு போனால் நீங்கள் அந்த மூத்த தெய்வத்தினுடைய வடிவத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்படி மூத்த தெய்வம் நம்முடைய மூத்த தேவியாக இருக்கின்ற அந்த மூத்த தெய்வம் ஒரு காலகட்டத்தில் மூதேவியாக போன செய்தி நமக்கு இருக்கிறது. வடத்தினுடைய தெய்வம் எவ்வாறு இன்றைக்கு ஒரு புதுவரவாக, அதாவது வடக்கில் இருந்து அல்லது வேறு இன்னும் சில மார்க்கங்களில் இருந்து எங்களுக்கு மிக அழகானவர்களாக, அழகான தவிசு இருப்பவர்களாக, இன்னும் வேறு விதமான அழகுகளை கொண்டவர்களாக வருகிற நேரத்தில் மூதேவி போக போக அழகு, சீதேவி வர அழகு என்று சொல்லுகிற கோட்பாடுகளில் நம்முடைய வந்து சேர்ந்து விட்டன. ஆகவே நாங்கள் எங்களுடைய மூத்தவர்களை புறந்தள்ளி விட்டோம். இவ்வாறு பல விடயங்கள் நமது தெய்வ கூட்டு முறைமைகள் இருக்கிறது. ஒரு முறை ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். நான் சண்டேஸ்வரர் பற்றி எழுதியிருக்கிறேன், விரிவான எழுத்து அதில் வருகிறது. சண்டேஸ்வரன் அவ்வாறு தான். அதாவது சாதாரணமான ஒரு தொண்டன் இறைவதம் பெறுகிற ஒரு வரலாறு, இறைவனுக்கு சமமாக பேசப்படுகிற வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். கோவில்களிலே சிவன், குறிப்பாக சிவன் கோவிலிலே சிவனை பார்த்தபடி தியானத்தில் இருக்கிற சண்டேஸ்வர மூர்த்தம் இருக்கும். நாங்கள் எல்லோரும் கையை தட்டி கும்பிட்டு விட்டு வந்துவிடுவோம், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு ஆகமப்படி சொல்லுகிற முறைமைகள் அதற்கு உண்டு. நாங்கள் சம்பந்தமாக தமிழகத்தில் எழுதுகிற பொழுது ஒரு பெண்ணிடம் கொடுத்து இதை தட்டச்சி செய்தார்கள் என்று நான் அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். அந்த பெண் தட்டச்சி செய்து கொண்டிருந்தார். என்னுடைய சக ஆய்வானன் வந்து, அக்கா என்ன பண்ணுகிறா என்று கேட்டால், சார் ஒரு கட்டுரை தந்தால் நான் அதை தட்டச்சி செய்கிறேன் என்று சொல்லி அந்த பெண் சொன்னான். அக்கா எந்த கட்டுரை, எந்த சாமியை பின்னடா அப்படின்னு சொன்னேன். எந்த சாமிடான்னு சொல்லி அந்த எந்த சாமியை காணுது அந்த பையன் கேட்க அந்த பெண் சொன்னான், அதாண்டா செவட்டி சாமின்னு சொல்லி சொன்னேன். கருத்துநிலைகள் எவ்வாறு இவ்வளோ மாறி போய்விடுகிறதுன்னு சொல்லி நாங்கள் இந்த கையை தட்டி வழிபடுகிறது முறைமை எவ்வாறு சுவாமி சேடி சாமியாக இருந்து விடுகிறார் என்ற ஒரு தோற்றப்பாடு நம்முடைய வந்து விடுகிறது
ஆகவே அது சம்பந்தமாக நான் தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அந்த சண்டேஸ்வரர் என்பது நம்ம தமிழ் சமூகத்திலே ஒரு சாதாரணமான ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு பிறந்த ஒருவன் தந்தை தாதை தாழ் தடிந்தவர் என்று பெரியவரானம் சொல்லுகிற அந்த கடவுள், அந்த கடவுளுக்கு சிவன் அவருக்கு சிவப்பதவி கொடுக்கிறார். எனக்கு தருகிறார், எனக்கு இது மாதிரி எனக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது எல்லாம் உனக்கு தான், நீ அதை ஏற்றுக்கொள்ளும், நீ ஏற்றுக்கொண்டு அதை எனக்கு நீ தந்துவிடு என்று சொல்வது மாதிரி அந்த அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளப்படுத்துகிற விடயம் நமக்கு எவ்வாறு வருகிறது என்று சொன்னால் அது அரசியலாக வருகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எப்படி அரசியலாக வருதுன்னு சொன்னால், கங்ககொண்ட சோழபுரத்துக்கு நீங்கள் யாராவது சென்றிருந்தால் கங்ககொண்ட சோழபுரத்தினுடைய ஒரு வாசலிலே இந்த அந்த இருக்கும், அதாவது சிவன் இந்த சண்டேஸ்வரருக்கு தலைமாலை கொடுத்து அந்த தலைமாலையை சூட்டுகிற ஒரு படிமம் அதில் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்திலேயே அந்த முறைமை வந்தது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறவங்களுக்கு சொல்றாருன்னு சொன்னால், ராஜராஜ சோழன் சிவன், ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் சண்டேஸ்வரன், என்னுடைய தலைமாலை வந்து நீ என்னுடைய அடுத்த தளபதி என்று சொல்லி உருவாக்கம் சொல்லுகிற வரையில் அந்த படிமம் வருகிறது என்று சொன்னார். நான் இன்னும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளினூடாக பார்க்கும் நேரத்தில் கோவில்களில் எழுதப்பட்ட சாசனங்களில் கோவில் சொத்துக்கள் யாவும் யாருக்கு எழுதப்பட்டதுனால் சண்டேஸ்வரருடைய பெயரில் தான் எழுதப்பட்டது. சண்டேஸ்வரர் தான் இப்போ நம்பிக்கை பொறுப்பாளர், ட்ரஸ்டி போர்டு மெம்பரா ட்ரஸ்டி போர்டா இருக்கிறது யாருன்னு சொன்னேன், சண்டேஸ்வரர் தான் இருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சண்டேஸ்வரன் பேரை வச்சுவிட்டு கொடுக்கப்பட்ட காணிகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டாருன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாரு. சண்டேஸ்வரன் நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அப்போ ஒரு சாதாரணமான ஒரு கடவுள் நிலை தாழ் கடிந்தவனுக்கு சண்டேஸ்வர பதவி கொடுத்தாருன்னு சொல்லி திருப்பல்லாண்டு மிக சிறப்பு. அந்த வன்மம் சார்ந்த ஒரு தொண்டு, அந்த வன்மம் சார்ந்த ஒரு தாழையும் தாழ்ந்தடிந்தது வன்மம் சார்ந்த தொண்டு. அந்த வன்மம் சார்ந்த தொண்டனுக்கு சிவன் சிவப்பதவி கொடுத்தான் என்றது அந்த சிவப்பதவி கொடுத்த வரலாறு எவ்வாறு நம்முடைய படிமமாகவும் அரசியலாகவும் அது சமூக அசைவியக்கமாகவும் வந்திருக்கிறது என்று சொல்லி இவ்வாறு பல தளங்களில் நான் அவ்வப்போது நான் ஆராய்ச்சி செய்கிற நேரங்களில் இந்த உருவான இந்த கட்டுரைகள் தான் இதில் வருகிறது. இறுதியாக படித்த கட்டுரை இந்த சுர அசுர யுத்தமும் துஷ்டிக்கிற சிஷ்ட பரிபாலனமும் என்ற அந்த கட்டுரை இறுதியாக நான் எழுதி சேர்த்து கொண்ட அந்த கட்டுரை ஒரு சிறிய கட்டுரை தான். ஆனால் அது இவ்வாறான விவாதங்களை அல்லது இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கும் என்று நான் ஆரம்பத்தில் நினைக்கவில்லை, இப்பொழுது நான் நினைக்கிறேன். அது அதாவது எனக்கு சாதாரணமாக நான் மாணவர்களுக்கு கம்பராமாயணம் படிப்பிக்கிற நேரத்தில் எனக்கு நான் தலைப்புகள் போட்டு தான் படிப்பதுண்டு. நான் அதாவது ராமன் செய்த வதைகள் அல்லது ராம வதங்கள் என்ற தலைப்பில் நான் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிற நேரத்தில் சில வதங்கள் நியாயப்படுத்தப்பட்ட வதங்கள், சில வதங்கள் அதாவது வேணுமுன்பே நியாயப்படுத்தப்பட்ட வதங்கள். அப்போ இந்த வதங்கள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் எனக்கு ஒரு தோற்றம் வந்தது. அப்போ அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சரஸ்வதி பூசையும் நடந்து கொண்டிருந்தது. சரஸ்வதி பிள்ளையார் வதம் நடந்து கொண்டு கூடாது. அப்போ நான் அதை யோசிக்கிற நேரத்தில் இந்த வதம் என்றது என்ன என்றது ஒரு சமகாலத்தில் காப்பியங்களில் வதம் பேசப்படுகிறது. யார் வதத்தை செய்கிறார்கள் என்றால் பெரிய பெருந்தெய்வங்கள் வதம் செய்கிறார்கள். கோவில்களிலே வதம் நாங்கள் செய்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் வதம் சூர சம்பாரம் என்றால் வதங்கள் கரிமா சம்பாரம் வதங்கள் நடக்குது. அப்போ இந்த வதத்துக்கும் இந்த வதத்துக்கும் இடையில ஒற்றுமை என்ன? ஏன் இந்த வதங்கள் நிகழ்கின்றன? சுரர் அசுரர் என்ற யுத்தம் ஏன் நிகழ்கிறது? யார் சுரர் யார் அசுரர்? ஏன் சுரர் என்று அவர்கள் பேசப்பட்டார்கள்? ஏன் அசுரர் என்று பேசப்பட்டார்கள்? ஏன் இந்த தண்டம் நிகழ்கிறது என்று சொல்லி பார்த்து அது சம்பந்தமாக நான் அதை எழுதினேன். அதை எழுதி என்னுடைய கலை கடைசியாக சினிமாவில் வந்து போட்டேன். சினிமா சம்பந்தமான விமர்சனங்களை கொண்டு நான் கொடுத்து பார்த்தேன். எவ்வாறு சினிமாவில் நாங்கள் தெரியப்படையோ சினிமாவில் கதாநாயகன் மீது கற்றுக்கொண்டு விடுகிறோம். சினிமாவில் கதாநாயகன் மீது கற்றுக்கொண்டு விட்டதன் பிற்பாடு வில்லன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் வில்லன் மீதான ஒரு காழ்ப்புணர்வை நாங்கள் மனத்திலே கொள்ளுகிறோம். அதனால்தான் ஒரு சக மனிதனை ஒரு மனிதன் அடிக்கிற நேரத்தில் சீட்டின் முன்னால் இருந்து நாங்கள் விசில் அடிக்கிறோம். ஒரு விதமான ஒரு விஷயம் பாருங்க, ஒரு எத்திக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு மனிதனை சக மனிதனை இன்னொரு மனிதன் மிக கேவலமாக தாக்குகிற ஒரு சூழலில் நாங்கள் மகிழ்ச்சி கொண்டவர்களாக கைதட்டுகிறவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ளுகிறோம். அப்போ இது என்ன என்ற ஒரு வினா அதுக்கு இருக்கிறது. அப்போ ஒரு கதாநாயகன் என்பவன் கதாநாயகன் சித்திரிக்கப்படுகிறான், வில்லன் என்பவன் வில்லன் பண்பாட்டு சித்திரிக்கப்படுகிறான். ஆனால்
அந்த கதாநாயகன் என்பவன் இந்த வில்லனை எவ்வாறு அடக்குகிறான் அல்லது சம்ஹாரம் செய்கிறான் என்பது எப்படி சொன்னார்? இந்த வில்லன் எந்த வழியால் சென்றானோ அந்த வழியை பின்பற்றித்தான் கதாநாயகனும் அவனை வெற்றி கொள்கிறான். அப்ப இதில் எது வரும், எது சரி, எது பிழை என்ற விஷயம் அதில் அடங்கியிருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியுடன் தியேட்டரை விட்டு நாங்கள் வெளியே வருகிறோம். சூராசுர யுத்தம் தொடர்கிறது. இதுதான் அந்த வசனத்தினுடைய எதிரி முடிவு. நான் எந்த விதமான அரசியலும் அது நான் பேசவில்லை, எந்த விதமான அரசியலும் பேசவில்லை. நான் எழுதினேன், எழுதிவிட்டேன். நீங்கள் அவ்வப்போது அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. எழுதிவிடுவது என்னுடைய. ஆகவே இவ்வாறு இந்த அவ்வப்போது தோன்றின கருத்துக்களை நான் முன்வைத்து இந்த திருநூலாக இருந்தாலும் அது சம்பந்தமாக நான் எழுதினேன். நண்பர்கள் அதை கூப்பிட்டிருந்தார்கள். இவ்வாறான பார்வைகளில் பார்ப்பது குறைவு, அவர்களை நீங்கள் துணிந்து எழுதுங்கள் என்று நான் எழுதினேன். முதன்முதலாக இங்கே கொண்டு வந்து நான் அதை இங்கே வெளியீடு செய்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இந்த நூலை இவ்விடத்தில் வெளியிடுவதற்கான ஒரு இறை அருள். நான் 30 கிருமியை திரும்புவோம். 30 கிருமியை திரும்பினால் 3 வேளையும் நான் கடவுளை வழிபடுகிற ஒரு பண்பாட்டின் ஊடாக நான் வந்தவன். ஆகவே எந்த காலகட்டத்திலும் இந்த கடவுள்கள் மீது கொள்ளுகிற பண்பின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் பேசப்படுகிற எந்த விதத்தில் நாத்தியம் சம்பந்தமான எந்த கருத்திலையும் அது இல்லை. ஆகவே அதை நான்